திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. தமிழ் திரையுலகின் தலை சிறந்த 10 படங்களை பட்டியலிட சொன்னால் அதில் தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திற்கென தனி இடம் எப்போதும் உண்டு. தொடராக வந்த கொத்தமங்கலம் சுப்புவின் இந்த நாவல் 2 பாகங்களை கொண்டது. நம் பாரம்பரிய கலாச்சாரத்தின் அடையாளமான நாதத்தையும் பரதத்தையும் மையப்பொருளாக்கி நாதம் பெரிதா பரதம் பெரிதா என்ற மோதலில் உருவாகி அதன் மூலம் ஒரு மெல்லிய இலக்கிய தரமான காதலை சொல்லி அந்த காதல் வெற்றியில் முடிகிறதா தோல்வியில் முடிகிறதா என்பதை சொல்வதே இந்த தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்தின் கதை. ஒரு நாவலை திரைப்படமாக்குவது என்பது ஒரு இயக்குனருக்கு மிக சவாலான ஒன்று. கதையில் சொல்லப்பட்ட காலம், கதாபாத்திரங்களின் நடைமுறை பாவனை, கதை பயணப்படும் பகுதியின் வட்டார மொழி என ஒவ்வொன்றிலும் கவனம் செலுத்தி ஆராய்ந்து நாவலாசிரியர் தனது கதையில் சொன்னவற்றை தத்துரூபமாக திரையில் கொண்டுவரும் சாமர்த்தியம் என்பது சாதாரணமல்ல. அதை திறம்பட செய்து வெற்றியும் பெற்றார் இயக்குனர் A.P. நாகராஜன். கதையின் நாயகனான நாதஸ்வர சக்கரவர்த்தி சிக்கல் சண்முக சுந்தரமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும், நாட்டிய தாரகை மோகனாம்பாளாக நாட்டிய பேரொளி நடிகை பத்மினியும் முக்கிய கதாபாத்திரங்களில் தோன்றி நடிக்க 1968ஆம் ஆண்டு இந்த திரைப்படம் வெளிவந்தது. சென்னை சாந்தி திரையரங்கிலும் மதுரை சிந்தாமணி திரையரங்கிலும் 132 நாட்கள் ஓடி ஒரு மகத்தான சாதனையை படைத்தது. பொதுவாகவே நடிகர்களுக்கு அப்சர்வேஷன் என்பது அவசியம் இருக்க வேண்டிய ஒன்று. சிவாஜி கணேசனுக்கு அது ரத்தத்திலேயே ஊறிப்போன ஒன்று. நாதஸ்வர வித்வான்களான MP.N. சேதுராமன் மற்றும் MP.N. பொன்னுசாமி அவர்களை அழைத்து நாதஸ்வரத்தை வாசிக்க செய்து அவர்கள் எவ்வாறு அந்த நாதஸ்வர இசைக்கருவியை அதன் உரையிலிருந்து எடுத்து பின் வாசிக்க தொடங்குகின்றனர் என்பதிலிருந்து உன்னிப்பாக கவனித்து அதன் பிறகுதான் படப்பிடிப்பு தளத்திற்கு சென்று நடித்திருக்கிறார் சிவாஜி. படத்தை பார்க்கும் நம் கண்களுக்கு இன்று வரை உயிரை கொடுத்து வாசித்த மதுரை சகோதரர்களான MP.N. சேதுராமனும் MP.N. பொன்னுசாமியும் தெரிவதே இல்லை. சிவாஜி ஒருவர் மட்டுமே வியாபித்திருப்பார் ஒட்டுமொத்த ரசிகர்களின் கண்களிலும். நாதஸ்வர இசைக்கருவியை கையில் எடுத்து வாய் வைத்து ஊதும் பகுதியை சுத்தம் செய்வதிலிருந்து நாதஸ்வரத்தின் துளைகளின் மீது தனது 2 கைவிரல்களையும் வைத்து வாசிப்பது போல அசைவினை காட்டி மேல் உதடு மற்றும் கீழ் உதடுகளின் துடிப்பினை தந்து பின்கழுத்து நரம்புகளின் புடைப்பு தெரியும் வண்ணம் வாசிக்கும் லாவகம் என நாதஸ்வர வித்வானாகவே வாழ்ந்து காட்டியிருப்பார் சிவாஜி கணேசன். தமிழ் வித்வானாக T.S. பாலையா, K. சாரங்கபாணி, நட்டுவனாராக K.A. தங்கவேலு, சவடால் வைத்தியாக நாகேஷ், ஜில்ஜில் ரமாமணியாக நடிகை மனோரமா என படத்தில் நடித்திருந்த ஒவ்வொருவரும் தங்களது சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தனர். படப்பிடிப்பு ஒத்திகையின் போதே சண்முக சுந்தரம் குழு, மோகனாம்பாள் குழு என 2 குழுக்களாக பிரிந்து ஒரு ஆரோக்கியமான போட்டி மனப்பான்மையோடு கலைஞர்கள் செயல்பட்டு நடித்து கொடுத்த ஒரு முழுமையான கலைநயமிக்க காவிய திரைப்படம்தான் இந்த தில்லானா மோகனாம்பாள். ஒரு நாட்டின் கலாச்சாரத்தை பண்பாட்டை பிரதிபலிக்கும் ஒரு திரைப்படம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு மிகச்சரியான திரைப்படமாக இந்த திரைப்படம் இருந்ததால் தான் சர்வதேச திரைப்பட விழாவின் போது இதனை முதலில் ரஷ்ய மொழியிலும் மொழிபெயர்த்து அங்கும் பார்த்து ரசித்திருக்கின்றனர். இன்றும் கூட வெளிநாட்டினருக்கு நம் கலாச்சாரம் பண்பாட்டை சொல்ல வேண்டுமென்றால் தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்தை தான் போட்டு காட்ட வேண்டியிருக்கின்றது. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.